அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த புவியில் மரத்தின் பயன்பாடு குறித்து அறிந்து கொள்ள ஒரு உதவிய காலமாக மரத்தின் பதிவும் அந்த காலகட்டத்தில் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மரக்கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளதாக 1994ஆம் ஆண்டு ஜெர்மனியில் கண்டுபிடித்த அந்த குறிப்பினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இது தொடர்ந்து இந்த பதிவு நமக்கு ஒரு தற்கால அறிவியல், ஆன்மீகம் மற்றும் கல்வியியல் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாங்காக கருதி இந்த பதிவினை தொடர்ந்து மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட தற்கால அறிவியல் கோட்பாடின்படி மற்ற கணக்கு கணிப்பியலின் படியும் கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பேரண்ட அதிர்வு தோன்றி அவற்றிலிருந்து பிரிந்த இந்த புவி இந்த நமது சூரிய மண்டலத்தில் பிரிந்த பிரிவு எவ்வாறு நமது புவியில் தொடர்ந்து நிலைத்துள்ளது. கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளிலிருந்து 480 கோடி ஆண்டுகளிலிருந்து இது பனிக்காலமாக உருகி இந்த பனி உருகி ஒன்றாக இருந்த நிலப்பகுதி பிரிவாக இருந்த நிலப்பகுதி எல்லாம் ஒன்று கூடி அந்த அடித்தட்டு புவி அடித்தட்டு பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து மேற்கொண்டு இந்த பதிவினை தொடர்ந்து பதிகிறோம். தற்பொழுது 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மரத்தின் பதிவாக எவ்வாறு இந்த புவியில் நிலைத்துள்ளது என்ற இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர் பதிவினை நமது தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இவ்வாறு ஒன்றாக இருந்த அந்த பேரண்ட அதிர்வுகள், அந்த பேரண்ட அதிர்வில் ஏற்பட்ட அந்த மாற்றம் எவ்வாறு நமது கதிரவ மண்டலத்தில் புவி தோன்றிய இந்த காலகட்டம் 480-50 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பு முறை நமது புவியில் ஆணித்தரமாக பதிந்த அந்த பதிவினிலிருந்து சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக குறிப்பில் இருந்து தொடர்ந்து இந்த பதிவு மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு உயிரினங்கள் தோன்றி பல்வேறு உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்களிலிருந்து எவ்வாறு கடல் சார் உயிரினங்களிலிருந்து எவ்வாறு பிரிந்து மனித வடிவம் தோன்றிய அந்த தற்கால அமைப்பு நமது கிட்டத்தட்ட 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மரத்தின் படிமத்தில் அவற்றின் மூலம் நமது ஆண்டினையும் கணிக்க முடியும் என்ற அந்த குறிப்பீட்டில் பல்வேறு மரத்தின் கருவிகளையும் பயன்படுத்தியுள்ள அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ஜெர்மனியில் நடந்த அந்த ஆய்வில் 1994ஆம் ஆண்டு அந்த கண்டுபிடித்த ஆய்வை தங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் மேலும் ஒரு பதிவாக இந்த அந்தாதி எதிரி பாவின பதிவினையும் குறித்து ஏற்கனவே பதிந்ததை தங்களிடம் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட மனித இனக்குழு மரத்தின் படிவத்தில் ஆண்டினை அறிந்த பதிவு என்ற 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு பயந்துள்ளனர். அவற்றின் கருவிகளை பயன்படுத்திய காலம் கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டு சோனிங்கனில் என்ற தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்த பதிந்தெடுத்த அந்த கருவிகள் ஒரு மரத்தின் படிவத்தை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் கருவிகள் பயன்படுத்திய அந்த முறையினை அறிந்து கொள்ள முடியும். ஹோமோ எரிடல்ஸ் பர்கின்சன்ஸ் அண்ட் நியாண்டர்தல்ஸ் என்று அந்த இடத்தில் ஹைடல்பர்கியன்ஸ் என்ற அந்த இடத்தில் ஜெர்மனியில் உள்ள அந்த இடத்தில் மரத்தின் படிவத்தை கொண்டு எந்தெந்த ஆண்டு எவ்வாறு கருவிகளை பயன்படுத்தி இருக்கலாம் என பகிர்ந்து உள்ளனர். அந்த பதிவினை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு 1994ஆம் ஆண்டு அந்த கண்டுபிடித்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து உள்ளதில் மிக்க மகிழ்ச்சியிலும் இந்த ஏரியின் குச்சிகள் தண்டுகள் தோண்டுதல் போன்ற இந்த தோண்டும் நடவடிக்கையை இந்த படத்தில் காணலாம். இந்த வடிவமைக்கப்பட்டு உள்ளவற்றை அறிந்து கொள்ள முடியும். மனிதனும் குழுக்களாக தொடங்கிய காலம், அந்த காலகட்டத்திலிருந்து வேட்டையாடுவதற்காக விலங்குகளின் தோலை பயன்படுத்தி அந்த மரத்தின் அந்த குச்சி போன்றவற்றை கருவிகளாக பயன்படுத்திய காலகட்டம் என இந்த காலகட்டத்தை பகிர்ந்துள்ளனர். புதிய ஆய்வுகளின் மூலம் இந்த கைவினை நுட்பங்களையும் பயன்படுத்தியதற்குண்டான வெளிப்படுத்தியுள்ளனர் என கூறலாம். இவ்வாறான தோன்றி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நமக்கு ஒரு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இதனை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற இந்த கல்வியியல் கோட்பாட்டில் அனைத்து
துறையும் நடைமுறை கல்விக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் மேற்கொள்ளலாம் என கூறி இந்த பதிவுகள் முப்பரிமாண நுண்ணோக்கியல் மூலமும் மற்றும் நுண்ணழகு போன்ற புதிய நுண்ணறிவு கருவிகள் மூலமும் அறியப்பட்ட ஒன்றாகும். இவ்வாறான கருவிகள் நாம் பயன்படுத்தியுள்ளோம், மரக்கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளோம் என்பதற்குண்டான ஒரு சான்றாக இந்த லோயர் சாக்சனி என்ற மாநில கலாச்சார மரபு சின்ன பணித்துறையின் கீழ் மனிதகுலம் அறிந்த முழுமையான வேட்டையாடும் ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளனர் எனவும் பதிந்து இந்த அகழ்வாராய்ச்சி இது போன்ற தொடர்கள் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பயந்திருக்கிறார்கள் என்ற அந்த கருதுகோள் நாம் ஏற்கக்கூடிய கருதுகோளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பதிந்த அந்த அந்தாதி எதிகை வாவினை தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அந்தாதி எதிகை பேசும் கருதுகோள் என்று கூறலாம். ஒவ்வொரு கருவியும் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தொடர்ந்து அறிந்து புரிந்து மனித இனத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கருவிகளும் இவ்வாறு அறிந்து புரிந்த கருவிகள் நாம் அவற்றை அந்த ஆகாயத்தில் புதிய அடித்தட்டில் எவ்வாறு ஒவ்வொரு படிப்படியும் கொண்டு அந்த சுற்றும் உலகத்தில் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு சாதாரண மனிதர்கள் கூட அவர்கள் அறிந்த புரிந்த கூற்றினை ஆம் என்போம் ஆகாயத்தில் மெல்லிய சுற்றுலா என்னும் பேசும் கருதுகோளாக இருந்தவைதான் பல்வேறு ஆண்டுகளில் பேசும் கருதுகோள் ஆம் என்போம் ஆகாயத்தில் மெல்லிய சுற்றுலா ஆம் என்போம் ஆதார மென்பொருள் ஒப்பீடு. இந்த ஆதார மென்பொருள் ஒப்பீடு என்பது தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி போன்ற அந்த நுண்ணறிவு கருவிகள் மூலமும் பல்வேறு ஒப்பீடுகள், அந்த ஆளாதார மெய்யியல் கூறுகள், அந்த ஆற்றல் பெருகும் உதவும் அந்த கூறுகள் எல்லாம் நாம் கற்க வேண்டிய ஒரு காலகட்டம் அறிந்து புரிந்த தொடராக மனித இனத்திற்கு கிடைத்தவை. ஆம் என்போம் ஆகாயத்தில் மெல்லிய சுற்றுலாம் ஆம் என்போம் ஆதார மென்பொருள் ஒப்பீடு ஆம் என்போம் ஆளாதார மெய்யியல் கூறுகள் ஆம் என்போம் ஆற்றல் பெருகும் உதவும் உற்ற தகவல் பட்டறை. இந்த உதவும் உற்ற தகவல் பட்டறை தொடர்ந்து நமக்கு கிடைத்த இந்த பொருட்கள் பயன்படுத்திய விதங்கள் தான் இன்று வரை நமக்கு அந்த கருதுகோளாக பேசும் கருதுகோளாக கற்று அறிந்து கற்கப்பட்டவை தொடர்ந்து நினைக்கப்பட வேண்டிய பல்வேறு வகையான பொருட்களும் அந்த ஆதரவு திரட்டும் ஆதி திறனாக நாம் பயன்படுத்தும் அந்த நிலை உதவும் உற்ற தகவல் பட்டறை பதவி மற்றும் இலக்கு கருத்து. இந்த பதவி என்று பல்வேறு வகையான தரமான விளங்கக்கூடிய வகைகள் அறிந்து கொண்ட மனிதர்கள் பேசும் கருதுகோள் என்பது கற்று அறிந்து புரிந்து பல்வேறு கற்றறிந்தோர் இல்லாதவரும் அவர்கள் கூறிய பல்வேறு கருத்துக்கள் கால கண்ணோட்டத்தில் அறிந்து புரிந்து அந்த முனைந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் உதவும் உற்ற தகவல் பட்டறை பதவி பற்றும் இலக்கு கருத்து இதமாய் வருடும் நல்ல செயல்களின் ஆதரவு திரட்டும் ஆதித்திறன். அந்த ஆதித்திறன் என்பது ஆண்டாண்டு காலமாக திறனாக சேர்க்கக்கூடிய பல்வேறு அறிந்து புரிந்த பொருட்களும் அறிந்து பொருளுக்கு அறம் சார்ந்த சொற்களும் பல்வேறு வகையில் மனித இனத்திற்கு பயன்படுத்தி உள்ளனர் என்பதை கூறி திறன் திறக்கும் மூலவெளி நாம் ஒவ்வொரு திறனாக அறிந்து கொண்டவை திறன் திறக்கும் மூலவெளி ஏற இறங்க வேண்டிய கருதுகோள் மாற வேண்டும் பயணிக்கும் வாழ்வு. மாற வேண்டும் பயணிக்கும் வாழ்வு என்பது கருதுகோள் பொருட்களாக ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தவை அவை இவ்வாறு பயன்படுத்தவை இவை மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரப்பொருள்களிலிருந்து இவ்வாறு ஒவ்வொரு பொருட்களாக அறிந்து புரிந்து அந்த ஊற வைத்த கடின பார்வை மாற வேண்டும் பயணிக்கும் வாழ்வு பார்வை பாவலர் நாட்டம் கொள்ளும் பாவலர் பாவின் மூலம் தெரிவிக்கப்படும் அந்த பார்வை பாவலர் நாட்டம் கொள்ளும் தூர்வாரும் நீரூற்றில் மொழி. இந்த நீரூற்றில் மொழி என்பது நாம் மொழியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து புரிந்த நமது தாய்மொழியில் நமது சுற்றுவட்டாரத்தில் அறிந்து புரிந்தும் அந்த நீரூற்றில் மொழி என்பது நீர் சார்ந்த கொள்கைகள் தொடர்ந்து நமது உயிரினம் கற்கக்கூடிய அந்த தூர்வாரும் நீரூற்றில் மொழி பார்வையில் கொண்ட குறியீட்டு சிறப்பு அவைதான் குறியீட்டு சிறப்பாக அகழ்வாராய்ச்சி மூலமும் பார்த்து பேசி பழகும் கருதுகோளே என்று நாம் உறுதியிட்டு பல்வேறு வகையான இந்த போன்ற கருத்துக்கள் உலாவ வேண்டும் என்பதற்காக பேசும் கருதுகோளாக இந்த பதிவினை இந்த 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கருவிகள் பயன்பாட்டில் எவ்வாறு நமது பேசும் கருதுகோளாக வர வேண்டும் என்பதற்காக இந்த
பாவினி ஆண்டாண்டு காலமாக அந்த ஆதி திறன் கொண்ட அந்த பாவினி அந்தாதி பாவினி, அந்தாதி பாவினத்தில் நாம் பயன்படுத்த வேண்டிய பல்வேறு பொருட்களின் கூட்டு அமைப்பு நமது அறம் சார்ந்த செயல்களுக்கும் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்ற இந்த கருத்தில் கொண்டு இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். பேசும் கருதுகோள்: ஆம் என்போம் ஆகாயத்தில் மெல்லிய சுற்றுலா, ஆம் என்போம் ஆதார மென்பொருள் ஒப்பீடும், ஆம் என்போம் ஆளாதார மெய்யியல் கூறுகள், ஆம் என்போம் ஆற்றல் பெருகும் உதவும் முட்ட தகவல் பட்டறை, பதவி பற்றும் இலக்கு கருத்து, இதமாய் வருடும் நல்ல செயல்கள் ஆதரவு திரட்டும் ஆதித்திறன், திறன் திறக்கும் மூலவெளி ஏற இறங்க வேண்டிய கருதுகோள், மாற வேண்டும் பயணிக்கும் வாழ்வு ஊற வைத்த கடின பார்வை பாவலர் நாட்டம் கொள்ளும் தூர்வாரும் நீரூற்றில் மொழி, பார்வையில் கொண்ட குறியீட்டு சிறப்பு பார்த்து பேசி பழகும் கருதுகோளே என பதிந்து இந்த 3 லட்சம் ஆண்டுகளுக்கு மரத்தின் பயன்பாட்டினை எவ்வாறு நாம் தொடர்ந்து அந்த கருவிகளாக பயன்படுத்தினோம் என்று அடித்தட்ட அந்த படிமத்தினை அறிந்து கொண்ட அந்த கருவிகள் பல காலம் நாம் வாழும் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்ற கருதுகோளில் இந்த பேசும் கருதுகோளாக அந்த பாவனத்தின் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிந்தவற்றை அறிகிறோம். அடுத்த இது போன்ற பதிவுகளை மீண்டும் சந்திப்போம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.